Lourdes TV, enlightening the thirsty. இறைபலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறைபலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகின் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே குலமாய் வருவோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம். மாறும் உலகில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம். மாறும் உலகில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இதய ஆண்டவருக்கு சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அதே நேரத்தில் இன்று அப்போஸ்தலர்களான புனித பிலிப்பு, யாக்கோபு இவருடைய விழாவையும் சிறப்பிக்கின்றோம். எனவே இயேசு இரத்தம் சிந்தி நமது பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். புனித பவுலடியார் சொல்லுவது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்னுடைய உடலில் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு சீடர்கள், அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவர்கள் அவர் தங்களுடைய பகுதிக்கு ஏற்ப பங்களிக்க வேண்டும். தாங்களும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், சிலுவை ஏற்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். அந்த வகையில் அப்போஸ்தலர்கள் பிலிப்பு, யாகோப்பு இவர்களுடைய விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவர்கள் நமக்கு சான்றுகளாக, மாதிரிகளாக விளங்குகிறார்கள். இவர்களைப் போல நற்செய்தியை அறிவிக்கவும், நற்செய்திக்கு சான்று பகரவும் தேவையான அருளை திரு இருதய ஆண்டவரிடம் இருந்து மன்றாடுவோம். அனைவரும் அமரவும். இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற தியோதரா பேத்ருஸ் நன்றியறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், மரியலன் முதே நன்றியறிதலாகவும், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியறிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி குளோரி, மேரி ஃப்ளோமி நன்றியறிதலாகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்றார்கள். மேலும் நன்றியறிதலாக அம்லோர்போ மேல்நிலைப்பள்ளி லூர்தஸ் டிவி நன்றியறிதலாகவும், லாரன்ஸ் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், முத்துலிண்டா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், கஸ்பார் அருமை செல்வி நன்றியறிதலாகவும், சாம்பியர் லுர்துசாமி, சாம்பியர் அந்தோனஸ் நன்றியறிதலாகவும், கிறிஸ்டோபர் பிரான்சிஸ் நன்றியறிதலாகவும், ட்ரினிட்டி இசைப்பள்ளி நன்றியறிதலாகவும், ஸ்டீஃபன் பத்ரிசியா நன்றியறிதலாகவும், சேவியர் செலின் நன்றியறிதலாகவும், ஜெரம் சோஃபியா தன்னுடைய 20வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும், மைக்கேலியோன் கிரகோரி வேலை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும், அலெக்சாண்டர் பஸ்காலின் நன்றியறிதலாகவும், ராஜேந்திரன் புஷ்பராணி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், கௌதம் பெர்லி நன்றியறிதலாகவும், லரீனா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், ஷீனா பிரகாம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறுதி ஆண்டவருக்கு நன்றியறிதலாகவும், தேசுசா ஷெனிவியா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஷில்பர் அனிதா மாதரசி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், லெசோன் ஜோசப் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றான். இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், வெரோன் பெனடிக்தா நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அருள் சகோதரி டொமினிக் தூய ஆவியின் அருள் பெற வேண்டியும் நன்றியறிதலாகவும், அமிர்தராஜ் ஜான்மரி கருத்துக்களுக்காகவும், பிரிஜித் குழந்தை வர வேண்டியும், அகஸ்டினா கருத்துக்கள் நிறைவேறவும், அனிபால் இருதயராஜா குடும்ப கருத்துக்களுக்காகவும், லட்சுமி நார்மன் உடல் நலம் பெற வேண்டியும், கண்மணி பிரியா விரைவில் நடக்கவும் பேசவும் வேண்டியும், நல்ல பிரியன் உடல் நலனுக்காக, நவீன் பிரியன் உடல் நலனுக்காகவும், லில்லி நல்ல வரன் அமையவும் திருமண நன்முறையில் நடைபெற வேண்டியும், குரின் ஓப்ரைன் உடல் நலனுக்காகவும், கீதா சுகப்பிரசவம் வேண்டியும், ஆண் குழந்தை பெற வேண்டியும், நோயல் பெரேரா குடும்பத்தினர் அவர்களுக்கு உடல் நலனுக்காகவும், எலிசபெத் மேரி பாஸ்கா உடல் நலனுக்காகவும், மர்புவா பெனுவா ஜோசப் அவர் தொழில் வளர்ச்சி அடையவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மர்புவா தானியேல் அவர்கள் குடும்ப நலனுக்காகவும், இறுதி ஆண்டவருக்கு நன்றியறிதலாகவும், ஏ ஜார்ஜ், ஏ சாந்தகுமாரி இறுதி ஆண்டவருக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இத்திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், பசிலிக்காவினுடைய வளர்ச்சிக்காகவும்,
நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கிற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே லால் பகதூர் சாஸ்திரி பகுதியில் உள்ள மக்களுக்காக சிறப்பாக பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே
ஆண்டவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகிறோம். உம் அப்போஸ்தலர்களான பிலிப்பு யாக்கோபின் விழாவில் இவர்களுடைய வேண்டுதலால் நாங்கள் என்றென்றும் உம்மை காணும் பேரின்பத்தை அடையுமாறு நாங்கள் தொடங்கி இருக்கும் இத்திருப்பலி வழியாக உம் திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் எங்களுக்கு பங்களித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யாக்கோப்புக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திரைமுந்திருந்த வாசகம், அதிகாரம் 15, திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நினைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் பன்னிரவருக்கும் தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்கள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின்னர் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலந்தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் இதழ் 26, பாடல் எண் 2. உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏத்துவோம் இறைவா, உம்மை ஏத்துவோம் இறைவா. உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏத்துவோம் இறைவா, உம்மை ஏத்துவோம் இறைவா. இறைவனின் சந்நிதியில், இறைவனின் இல்லத்தில், இறைவனின் சந்நிதியில், இறைவனின் இல்லத்தில், இறைவனின் செயல்களுக்காய், இறைவனின் மாட்சிமைக்காய், இறைவனின் செயல்களுக்காய், இறைவனின் மாட்சிமைக்காய். உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏத்துவோம் இறைவா,
உம்மை ஏத்துவோம் இறைவா. எக்கால துணியுடனே நம் இறைவனை போற்றுவோம். எக்கால துணியுடனே நம் இறைவனை போற்றுவோம். மத்தளத்துடனேயாம் நம் இறைவனை ஏத்துவோம். மத்தளத்துடனேயாம் நம் இறைவனை போற்றுவோம். உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏத்துவோம் இறைவா. உம்மை ஏத்துவோம் இறைவா. Alleluia, 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 alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 6 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார்.
ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியை மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய திருஇறைய ஆண்டவர் பக்தர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால் நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக மீட்பை சம்பாதித்து வைத்துள்ளார். ஆனால் நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் அந்த மீட்பை பெறுவதற்கு நம்முடைய பாவத்திற்கு நாம் ஒரு சிறிது அளவாவது துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும். அப்படியானால் தான் இயேசு சம்பாதித்த அந்த மீட்பை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய பங்களிப்பு இல்லை என்றால் தானாக நமக்கு மீட்பை ஆண்டவர் திணிக்க மாட்டார். அழுகிற குழந்தைதான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல நாம் பாவம் செய்தவர்கள். நாம் என்ன செய்தோம்? கடவுள் நமக்கு மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் இது வேண்டும், இந்த மீட்பை நான் அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு அதற்கான ஒரு பங்களிப்பை தர வேண்டாமா? அதனால் இயேசுவை பின் தொடர்ந்து பாருங்கள். எடுத்த உடனே முடியப்பர் வேதசாட்சியாக மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து எல்லா அப்போஸ்தலர்களும் வேத சாட்சிகளாக பொதுவாக மரணமடைகின்றனர். ஏனென்றால் கிறிஸ்துவத்தை முழுமையாக எதிர்த்தார்கள். அந்த காலத்தில் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை கிடையாது. மற்ற மதத்தை ஏற்றுக்கொள்வோம், மற்றவருடைய கருத்துக்களை நாம் மதிப்போம், மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது உரிமை சுதந்திரம் கொடுப்போம் என்ற அந்த பரந்த மனப்பான்மை அந்த உலகத்தில் அந்த காலத்தில் இல்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் நினைப்பதுதான் சரி, தாங்கள் செய்வதுதான் சரி, தங்களைப் போல எல்லாரும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெஸ்ஸியா என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திய போது தங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள்வார்கள், பிடிக்கவில்லை என்றால் ஒதுக்கி விடுவார்கள். ஒதுக்கிறது மட்டுமல்ல, ஆளையே தீர்த்து கட்டுவார்கள். அந்த மனநிலை அந்த காலத்தில் இருந்தது. இதே மனநிலையோடு அரசர்களும் இருந்தார்கள். அரசர்கள் தாங்கள் கடைபிடிக்கிற மதம், அந்த வழி, அதை பின்பற்ற வேண்டும். அரசரை எப்படியாவது கொஞ்சம் மனசை மாற்றிட்டா அதன் பிறகு அது அரசன் அந்த மதத்தை தழுவினால் உடனே நாடு முழுவதும் அதே மதத்தை தழுவ வேண்டும் என்ற ஆணையை பிறப்பிப்பார். இந்த வகையில் கிறிஸ்துவ மதம் எடுத்த எடுப்பில் அரசர்களுடைய ஆதரவை பெறவில்லை. ஏனென்றால் அரசர்கள் எல்லாம் அந்நிய நாட்டவர்கள், ரோமையர்கள். இங்கேயே உள்நாட்டிலேயே யூதர்கள் பலர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பாலான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்றால் மிக முக்கியமாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், தலைமை சங்கத்து உறுப்பினர்கள், தலைமை குருக்கள். இவர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தங்களுடைய பதவிக்கு ஆபத்து பாருங்க. அதனால அவர்கள் மெஸ்ஸியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் மெஸ்ஸியாவை மதத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றும் அரசியல் ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றும் காட்டி கொடுத்து அவரை கொலை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இயேசுவினுடைய சீடர்களுக்கும் இதே கதிதான். அப்போஸ்தலர்களும் இவ்வாறு வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த வரிசையில் தான் அப்போஸ்தலர்கள் வேத சாட்சிகளாக மரணமடைந்தார்கள். ஆனால் யூத தலைவர் நினைத்தது என்ன? இந்த தலைவரை அடித்து கொன்றுவிட்டால் எல்லாம் அழிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆயனை அடித்தால் ஆடுகள் சிதறி போகும், இது ஒரு பழமொழி. அதனால தலைவரை அடிச்சா கட்சியே அழிஞ்சு போகும். அந்த வகையில் இயேசுவை கொன்றார்கள். இயேசுவை கொன்றவுடனே அதோடு அந்த குழுவினர் எல்லாரும் கலைந்து பிரிந்து சிதறி போகவில்லை. மாறாக இன்னொருவர் இயேசுவினிடத்தில் இருந்து அந்த குழுவை வழிநடத்துகிறார். அதனால் அவர்களையும் கொல்லுகிறார்கள். இருக்க இருக்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவத்தை வெறுத்து ஒதுக்கி
அந்த தலைவர்களை கொலை செய்தார்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்குது. புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்தா அது வளர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல கிறிஸ்துவமானது அதிகமாக வளருகிறது. சிலர் சொல்லலாம் புற்றுநோய் கெடுதல், அதனால அதோடு இந்த உதாரணத்தை ஒப்பிடக்கூடாது என்று நினைக்கலாம். அதாவது புற்றுநோயோடு கிறிஸ்துவத்தை ஒப்பிடவில்லை, உதாரணம் சொல்லுகிறேன். வெட்ட வெட்ட வளருகிறது. ஆனால் கிறிஸ்துவம் கத்தோலிக்க விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற மதம் அழிக்க விரும்பினார்கள், அது வளர்ந்து கொண்டே போகிறது. இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் தான் முதலில் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள்ல பேதுருவும் பவுலடியாரும் 68வது ஆண்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார். பிலிப்பு இவர் பெத்சைதா ஊரை சார்ந்தவர். பெத்சைதா கெனசரேத் ஏரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர் பிலிப்பு யதார்த்தமாக எதேச்சையாக இயேசுவை பற்றி அறிய வந்தார். இயேசுவிடத்திலே போய் இயேசுவை பார்த்தார். உடனே அவருக்கு இவர்தான் மெஸ்ஸியா என்ற உண்மை ஆழமாக புலப்பட்டது. அதை பற்றி கொண்டார், அதை நம்பினார். அது மட்டுமல்ல, மெஸ்ஸியாவை கண்ட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை அவர் அனுபவித்தார். அதனால் அவர் தனது நண்பரும் உற்ற உறவினருமான நத்தானேயலை பார்த்து சொல்லுகிறார், நாசரேத்து இருந்து வரும் மெஸ்ஸியாவை நான் கண்டேன் என்று மிக பிரமாதமாக அறிக்கை கொடுக்கிறார், அறிவிக்கிறார். உடனே நத்தானேயல் சொல்றாரு, நாசரேத்தை பற்றி அதிகமா விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா என்று அவர் தாம் மனசுல பட்டதை பட்டவர்த்தனமா எடுத்து சொன்னார். அதுக்கு பிலிப்பு என்ன சொல்றாரு, நீங்க பாருங்க, நான் சொல்றத சரியா இல்லையா, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அது உண்மையா பொய்யா என்பதை நீரே பாரும், கம் அண்ட் see. இதுதான் ஆண்டவர் இயேசு முதல் சீடர்களுக்கு சொன்னார். பாருங்க, இயேசுவோடு பேசி பழகி அவருடைய ஆற்றல், அவருடைய தெய்வீகம், ஆளுமை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவர் மெஸ்ஸியாவா இல்லையா என்று நீங்களே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நத்தானேயலை அழைத்தார். நத்தானேயலும் அவரோடு சென்று இயேசுவை பார்த்தார். இயேசுவை பார்த்த உடனே இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று இயேசு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டு, நாம இருந்த இடம் ரொம்ப தூரம், அங்கிருந்து பார்த்தேன்னு சொல்றாரு, இவர் உண்மையில இறைவாக்கினர் என்று உடனடியாக இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர் ஆனார். அப்புறம் அடிக்கடி பார்க்கிறோம், ஏதாவது சந்தேகம் வந்தால் சில பேர் சந்தேகத்தை கேட்க பயப்படுவாங்க. ஆனா பிலிப்பு அப்பேற்பட்ட ஆளு கிடையாது. எந்த சந்தேகம் வந்தாலும் தெளிவா கேட்டுடுவார். அடிக்கடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பிதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போது இவர் ஒரு நாள் கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும், எங்களுக்கு என்ன வேணும், தந்தையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த தந்தையை காட்டுங்க, அது எங்களுக்கு போதும் என்று துணிந்து சொன்னவர். அப்போஸ்தலர்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. ஆனா துணிந்து இயேசுவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பண்பு இவரிடத்தில் இருந்ததால இவர் கேட்டார். அதன் அடிப்படையில் ஆண்டவர் மிக ஆழமான உண்மையை சொல்லுகிறார், என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். அதனால் இவர் நல்ல ஒரு துடிப்புள்ள அப்போஸ்தலராக இருந்தார். பிறகு இவர் சீரியா நாட்டுக்கு சென்றார். இவருக்கு 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளும் திருமணம் செய்யவில்லை, கன்னிகையாகவே அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களும் இவரோடு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். கடைசியில பிரீஜியா நாட்டில் சிலுவையில் அறையப்பட்டு இவர் வேத சாட்சியாக மரணம் அடைந்தார். ஆகவே இந்த சீடருடைய விண்ணப்பம் எப்பொழுதும் நம் நாவில் இருக்க வேண்டும், இயேசுவே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். அடுத்ததாக யாகப்பர் விழாவையும் இதே நாளில் கொண்டாடுகிறோம். இந்த யாகப்பர் யூதா ததேயுவின் சகோதரர். இவருடைய தாய் கிளையோபா மரியா. அன்னை மரியாவுக்கு ஒன்று பெற்ற சகோதரி.
சிலுவை அடியில அந்த கிளையோபா மரி நிற்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகன்தான் யாக்கோபு. இவர் நீதிமான் என்று ஆண்டவரால அழைக்கப்படுகிறார். இவர் ஏராளமாக கடவுளை அன்பு செய்தவர். இவர் எருசலேம் நகரத்தினுடைய ஆயராக நியமிக்கப்பட்டார். இவர் எருசலேம் நகரத்தில் ஆயராக இருந்தார். முதல் திருச்சபையினுடைய பொது சங்கம் 51வது ஆண்டு நடைபெற்றது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அங்கே அவர்கள் விவாதித்தார்கள். என்னவென்றால், யூத மதத்தில் சேருவதற்கான நுழைவுச் சடங்கு விருத்த சேதனம். இப்போ கிறிஸ்துவர்களாக வேண்டுமென்றால் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு பெரிய பிரச்சனை. ஆரம்பத்தில் எல்லாருமே விருத்த சேதனம் செய்தார்கள். ஏனென்றால் யூதராக இருந்து கிறிஸ்துவரானவங்க. அப்ப கிறிஸ்துவரானவங்களும் யூதராய் இல்லாமல் திடீரென்று நேரடியாக கிறிஸ்துவராகிறவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. அதற்கு பவுலடியார் முழுமூச்சா வாதாடினார். விருத்த சேதனம் தேவையில்லைன்னு. புனித பேதுரு விருத்த சேதனம் தேவை அப்படின்னு அவரு வாதாடினார். கடைசியில சங்கத்தை கூட்டி அங்க விவாதித்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்க. பேதுரு முதல்ல பேசினாரு, பர்னபா பேசினாரு, பவுலடியார் பேசினாரு, 4வதா இந்த யாகப்பர் பேசினார். இந்த யாகப்பர் இறுதியாக பேசினார். அவருடைய பேச்சு இறுதி தீர்மானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. விருத்த சேதனம் யூத மதத்தில் சேருவதற்கான நுழைவுச் சடங்கு. எனவே நாம் யூத மதத்தில் மக்களை சேர்க்கவில்லை, கிறிஸ்துவத்தில் சேர்க்கிறோம். எனவே கிறிஸ்துவ மதத்தின் நுழைவுச் சடங்கு திருமுழுக்கு. எனவே பிற மதத்தை சேர்ந்தவர்கள், நாட்டை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவராக வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெற்றால் போதும். இதுதான் நமக்கு விருத்த சேதனம் என்று இறுதியாக துணிந்து பேசியவர் புனித யாகப்பர். அவருடைய பேச்சு இறுதியான தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால்தான் இன்று வரை பாருங்க, நாம் திருமுழுக்கை கிறிஸ்துவ மதத்தின் நுழைவு சடங்காக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில கொஞ்சம் துணிந்து நின்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து நல்ல தீர்மானத்தை கொடுக்கிறவர் புனித யாகப்பர். இறுதியில வேத விரோதிகள் இவரை எருசலேம் தேவாலயத்தின் மீது கொண்டு போய் நிறுத்தி அங்கிருந்து அவரை தள்ளிவிட்டார்கள். அவர் கீழே விழுந்து உயிருக்காக துடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தலையில தடியால அடித்து அவரை கொன்றார்கள். ஆகவே இது 59வது ஆண்டு. அதனால ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பவுலடியாரோ ராயப்பரோ 68ல வேத சாட்சியா மறித்தாங்க. ஆனா இவர் 59ல. இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே பிலிப்பும் யாகப்பரும் வேத சாட்சிகளாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இன்று இருவருடைய திருவிழாவை ஒன்றாக கொண்டாடுகிறோம். இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்வில் நற்செய்திக்காக செய்த அர்ப்பணத்தை நினைத்து பார்ப்போம். இந்த 2 உண்மைகளை மறக்க வேண்டாம். பிலிப்பு சொன்ன வார்த்தை தந்தையை எங்களுக்கு காட்டும். அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். யாகப்பர் இதோ திருமுழுக்குதான் திருச்சபையின் நுழைவுச் சடங்கு, விருத்த சேதனம் அல்ல என்று மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்தவர். ஆகவே ஆவியின் தூண்டுதல் அவருக்கு இருந்து அதனால் அவர் இந்த நல்ல தீர்ப்பை வழங்கினார். எனவே இந்த நாளில் இந்த அப்போஸ்தலரை நினைத்து நாம் திருடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வழியை பின்பற்றி இவர்கள் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ரத்தம் சிந்தவில்லை என்றாலும் நமது கடமையை செய்வதில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ்வோம். ஆமென். பாடல் எண் 3. ஏழை எந்தன் உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன். ஏற்றருள்வீர் என் பிதாவே, ஏற்றருள்வீர் என்
மனதிலே நீர் துளி போலே கலந்தேன். நேசரேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டேன் அருள் புரிவீர். ஆசை கொண்டேன் அருள் புரிவீர். எந்தன் உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன். ஏற்றருள்வீர் என் பிதாவே, ஏற்றருள்வீர் என் பிதாவே. என்றும் என்றும் உம்மிடமே இயேசுவே நான் வாழ்ந்திடவே. இனிமேல் வாழ்வது நானல்ல, இயேசுவே என்னில் வாழ்ந்திடுவார். என்ற வரத்தை எனக்களிப்பீர், என்ற வரத்தை எனக்களிப்பீர். ஏழை எந்தன் உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன். ஏற்றருள்வீர் என் பிதாவே, ஏற்றருள்வீர் என் பிதாவே. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அப்போஸ்தலர்கள் பிலிப்பு யாக்கோபுவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இத்திருப்பணியை நாங்கள் மறை சாட்சியருக்குரிய கபடற்ற உள்ளத்துடன் ஆழ்ந்த அன்புடனும் நிறைவேற்ற எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித அப்போஸ்தலர்கள் வழியாக என்றும் காத்தருளுகின்றீர். ஏனெனில் அதனை எக்காலமும் ஆள்வதற்கு உம் திருமகனின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும், தங்கள் நன்றியோடு திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், தங்கள் கருத்துக்களை திருப்பலில் ஒப்புக் கொடுத்து சமர்ப்பிக்கின்ற அனைவருடைய கருத்துக்களையும் நீர் ஆசீர்வதித்து ஏற்றருளும். மேலும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து வலிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயினும் ஆட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்களான புனித பிலிப்பு, யாக்கோபு, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுதேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையை எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். பாடல் எண் 2. அருள் பொழி அண்ணலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அண்ணலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை காம்பர்ந்த ராஜனே.
தென்றல் இன்பம் திளைத்திடும் வெண்ணிலவே தன்னொளி போல் தென்றல் இன்பம் திளைத்திடும் வெண்ணிலவே தன்னொளி போல் இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தில் இறங்கி வா. இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அண்ணலே வா. இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அண்ணலே வா. இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் வானகத் தந்தையே, நாங்கள் உட்கொண்ட உணவினால் நல்லவற்றையே மனதில் கொள்ளவும் அவற்றையே செய்யவும் ஆற்றல் தாரும். அப்போஸ்தலர்களான பிலிப்பு யாக்கோபுவை போல நாங்களும் உம்மை கண்டு உமக்கு சான்று பகர்ந்து நிறைவாழ்வு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடனே நற்கருணை பவனி இடம்பெறும். நற்கருணை ஆலயத்தில் நற்கருணையை அரங்கேற்றம் செய்வோம். அதன் பிறகு கொடியேற்றம் இடம்பெறும். காலை 10:30 மணிக்கு சிறப்பு ஆராதனை பசிலிக்கா ஆலயத்தில் நடைபெறும். 12 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். மாலை 5:30 மணிக்கு திருப்புகழ் மாலை, மாதா வணக்க மாதம், ஆசீர். அதன் பிறகு 6 மணிக்கு திருப்பலியும், திருப்பலி முடிந்த பிறகு சிறிய குணமளிக்கும் வழிபாடும் இடம்பெறும். அன்புக்குரியவர்களே, மே மாதம் மிக முக்கியமான மாதம், மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எனவே எல்லாரும் தவறாமல் இந்த மாதத்தில் குடும்பமாக கூடி ஜெபமாலை ஜெபிக்க
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதா வணக்க மாதத்தில் இதை நாம் செய்ய வேண்டும். ஆகவே மாதாவே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அனைவரும் சேர்ந்து குடும்பமாக ஜெபம் மாலை சொல்ல இந்த மாதத்தில் முயற்சி எடுங்கள். புதுநன்மை உறுதி பூசலுக்கான வகுப்புகள் நடந்து வருகின்றன. எந்தெந்த பிள்ளைகளுக்கு புதுநன்மை கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பிள்ளைகள் கையிலேயே கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் மட்டுமே புதுநன்மைக்கான தயாரிப்புகளை செய்ய கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு சந்தேகமானால் பங்கு தந்தை வந்து கேட்டுக்கொண்டு தயாரிப்பு செய்யுங்கள். ஆராதனை முடிந்த பிறகு கொடியேற்றம் இடம் பெறும். லூர்து தொலைக்காட்சி நமது ஆலயத்திலிருந்து செயல்படுகிற ஒரு முக்கியமான தொலைக்காட்சி சேவை. இது எந்த ஆதாய நோக்கத்தோடு இல்லாமல் நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமென்ற ஒரே குறிக்கோளோடு இந்த தொலைக்காட்சி செயல்பட்டு வருகிறது. இது தமிழகத்தில் உள்ள எல்லா பேராலயங்கள், திருத்தலங்கள், அங்கே நடைபெறுகிற விழாக்கள் அனைத்தையுமே இந்த லூர்து தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இப்போ பூண்டி திருவிழா நடைபெறுகிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். எனவே அந்தந்த இடத்துல திருவிழாக்கள், பெரும் பெரும் திருத்தலங்களில், பசிலிக்காக்களில் நடைபெறுகின்ற போது அவற்றையெல்லாம் உங்களுக்கு அழகாக இந்த தொலைக்காட்சியிலே காட்டுகிறோம். இதற்கான உங்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் உபயம் 2000 ரூபாய், பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து, நன்மரண அறிவிப்பு 1000 ரூபாய், திருமணம் இங்கே நடைபெறுகிற போது அது தொலைக்காட்சியிலே வெளியிட வேண்டுமென்றால், ஒளிபரப்ப வேண்டுமென்றால் 6000 ரூபாய், மரண திருப்பலி வெளியிட வேண்டுமென்றால் அது 3000 ரூபாய். எனவே தாராளமாக நீங்கள் இந்த நற்செய்தி பணியை தாங்கிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் 31ஆம் தேதி நமது திரு இதய ஆண்டவர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் இடம்பெறும். 31ஆம் தேதி மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை திருவிழா நவநாட்கள் நடைபெறும். இந்த திருவிழா நவநாட்கள் மிக சிறப்பாக செய்யப்படும். ஏனென்றால் கோயம்புத்தூர் ஆயர் வருகிறார், நமது ஆயர்கள், பேராயர்கள் வருகிறார்கள், பாம்பே உயர் மறைமாநிலத்தின் கர்தினால் ஆஸ்வால்டு கிரேஷியஸ் அவர்கள் 9ஆம் தேதி மிக முக்கியமான நண்பகல் திருப்பலியை திருவிழா நாளில் நடத்த வருகிறார்கள். அவர் நம்மோடு இருப்பார், தேரினை மந்தரிப்பார், இறுதி ஆசிரை அளிப்பார். ஆகவே பெரும் பெரும் நமது ஆயர் பெருமக்கள், கருதினார்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதில் நீங்கள் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான நோட்டீஸ் அறிவிப்புகள் அச்சாகி கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு வழங்கப்படும். மீண்டும் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அறிவிப்போம். அனைவரும் இதில் பங்கேற்று திருரிய ஆண்டவர் அருளால் ஏராளமான ஆசிரை பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மளாகாத காரியம் ஒன்றுமில்ல. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். மாறுயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்பு குறித்திருவரட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவே எங்களுக்கு வெட்டு சென்றே. உமது திருவிடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவராம் இயேசுவுக்கே
தந்தைக்கு ஆராதனை, பரமனாம் இயேசுவுக்கு ஆராதனை, பரலோக தந்தைக்கு ஆராதனை, பரமனாம் இயேசுவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை, பணிந்து குனிந்து ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை, பணிந்து குனிந்து ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. தூயாதி தூயவர்க்கு ஆராதனை, தூய்மையாக்கும் இயேசுவுக்கு ஆராதனை, அபிஷேகநாதருக்கு ஆராதனை, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை, தூதரோடு சேர்ந்து ஆராதனை, துதியின் நடையணிந்து ஆராதனை, அல்லும் பகலும் இரவும் ஆராதனை, பாடலுடன் பாடலுடன் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கு ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. குடியேற்றத்திற்கு செல்வோம். அழகிய கவிதையில் பாடிடுவே, அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவே, அழகிய கவிதையில் பாடிடுவே, அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவே. துன்ப சூழல்கள் சூழ்கையிலே, துயர கரைகள் படர்கையிலே, துன்ப சூழல்கள் சூழ்கையிலே, துயர கரைகள் படர்கையிலே, அன்பின் கரத்தால் அரவணைத்தார், ஆகவே அவரே ஆண்டவரே, அழகிய கவிதை பாடிடுவே, அவனில்
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்புமிக்க தந்தையே, எங்கள் பசிலிக்காவின் பாதுகாவலராக விளங்குகின்ற தூய இதய ஆண்டவரின் திருவுருவம் தாங்கிய இந்த கொடியினை ஆசீர்வதியும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி எழுவனவாக. இந்த கொடியை உற்று நோக்குபவர் அனைவரும் தங்களுடைய வாழ்வில் அகவொளி பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டிய வரத்தை தந்திரும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். இதை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமென். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னையே ஆளும் மன்னவன் நீயே, இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. கனலாயிருந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே. புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே.